தனது காதலை நிராகரித்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குமாறு 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கூலிப்படையை ஏவிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச வீடியோக்கள் அனுப்பிய இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் தமிழக எல்லையில் அமைந்துள்ள வெள்ளரடை பகுதியில் பள்ளி ஒன்றில் அந்த மாணவி 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். அந்த மாணவியின் செல்போனுக்கு கடந்த ஒரு மாதமாக பல்வேறு எண்களிலிருந்து ஆபாச வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருந்துள்ளன. இதனால் அந்த மாணவி மன உளைச்சலுக்குள்ளாக்கி தனது பெற்றோரிடம் அது குறித்து தெரிவித்துள்ளார். இதையறிந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியை அழைத்து கொண்டு வெள்ளரடை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். அதன் பேரில் வெள்ளரடை போலீசார் விசாரணை நடத்தி வந்ததோடு ஆபாச மெசேஜ்கள் வந்த செல்போன் எண்களை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் மாணவிக்கு ஆபாச மெசேஜ்கள் அனுப்பி வந்த சஜின் மற்றும் அனந்த் ஆகியோர் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களை பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. பள்ளி மாணவி படிக்கும் அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். அதனை மாணவி நிராகரித்து விட்டதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மாணவியை பழிவாங்க நினைத்த மாணவர் சஜின் மற்றும் அனந்தை அணுகியிருக்கிறார். அவர்களை அழைத்து சென்று மது மற்றும் உணவு விருந்து வைத்து தனது காதல் தோல்வியை கூறி வருத்தப்படுவது போல் நடித்திருக்கிறார். பிறகு அந்த பெண்ணை பழிவாங்க வேண்டும் என்றும் அதற்கு நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி மாணவியின் செல்போனுக்கு தொடர்ந்து ஆபாச வீடியோக்கள் மற்றும் மெசேஜ்கள் அனுப்பி தொந்தரவு கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டதால் தான் தாங்கள் தொடர்ந்து ஆபாச வீடியோக்களை அனுப்பி வந்ததாகவும் சிக்கியவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். பிடிபட்ட இருவரில் ஒருவர் மீது காவல் நிலையத்தில் பெண் ஒருவரை துன்புறுத்தியதாக வழக்கு நிலுவையில் உள்ளது. அதேபோல மற்றொரு நபரிடமிருந்து கஞ்சா போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது. இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மாணவிக்கு தொல்லை கொடுக்க கூறிய மாணவரை பிடிக்க போலீசார் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். காதலை ஏற்க மறுத்த மாணவியை தொடர்ந்து துன்புறுத்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கூலிப்படையை ஏவிய இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.